சந்தைப்படுத்தல் என்றால் என்ன? இப்ப சந்தைப்படுத்தல் என்பது ஒரு வணிகத்தின் ஒரு தொழிற்பாட்டுல ஒன்றாக காணப்படும். உற்பத்தி, நிதி, சந்தைப்படுத்தல், ஆளணி, ஆராய்ச்சி, அபிவிருத்தி கர்மம் போன்ற இந்த வணிக கருமங்களில் ஒன்றாக இந்த சந்தைப்படுத்தல் காணப்படும். இந்த சந்தைப்படுத்தல் தரம் 11ல் ஒரு தனி பாடலாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. ஒரு சந்தைப்படுத்தல் ஒரு பாரிய அளவான விடயங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதி. ஆனால் உங்களுக்கு தரம் 11ல் ஒரு குறிப்பிட்ட விடயங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாங்க பார்க்கலாம் சந்தைப்படுத்தல் என்றால் என்ன? சந்தைப்படுத்தல் என்பது நிறுவனங்களும் தனிப்பட்டவர்களும் தமது நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் அடைந்து கொள்வதற்காக, ஒரு நிறுவனம் அல்லது தனிப்பட்ட நபர்கள் அவங்களோட நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக நுகர்வோருக்கு தேவையான உற்பத்தி பொருட்களை உருவாக்குற, அதை விற்பனை செய்த, அந்த விற்பனை செய்வதற்கு தேவையான மேம்படுத்தல் நடவடிக்கைகளை செய்தல், நுகர்வோரோட சிறந்த உறவினை பேணுதல் போன்ற அனைத்து செயற்பாடுகளும் சந்தைப்படுத்தல் எனப்படும். அப்ப சந்தைப்படுத்தல் என்பது இங்கு சொல்லப்படுவது நுகர்வோர் தேவை விருப்பங்களை அறிந்து அந்த நுகர்வோருக்கு தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்து அதை விநியோகம் விற்பனை செய்து அந்த விற்பனைக்கான மேம்படுத்தல் நடவடிக்கைகள் செய்து நுகர்வோரோட வாடிக்கையாளர் தொகுதியோட உங்கள்ட்ட வணிக நிறுவனத்துக்குரிய நுகர்வோரோட சிறந்த உறவினை பேணுகின்ற ஒரு முழுமையான ஒரு பரந்த செயற்பாடுதான் சந்தைப்படுத்தல் எனப்படும். அப்ப ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு எக்ஸ் என்ற ஒரு கம்பெனி இருக்குண்டா, எக்ஸ் என்ற ஒரு கம்பெனி இருக்கு. இந்த எக்ஸ் என்ற கம்பெனி ஒரு இலத்திரனியல் பொருட்களை சந்தைக்கு முன்வைக்கின்ற கம்பெனி. அப்ப இந்த எக்ஸ் என்ற கம்பெனி அந்த சந்தை தான் தொழிற்படுகின்ற சந்தை தொடர்பில் ஆய்வு செய்து இவ்வகையான இலத்திரனியல் பொருட்கள் நுகர்வோர் கொள்வனவு செய்யறதுக்கு தயாராக இருக்கின்றார்கள் போன்ற விடயங்களை ஆய்வு செய்து அதற்குரிய இலத்திரனியல் பொருட்களை உற்பத்தி செய்து அதனை விற்பனை செய்வதற்கான மேம்படுத்தல் நடவடிக்கைகள், விற்பனை செய்தல் போன்ற நடவடிக்கைகளை ஈடுபடுத்தி விற்பனையின் பின்னரான சேவைகளையும் ஈடுபடுகின்ற தொடர்பான மொத்த நடவடிக்கை சந்தைப்படுத்தல் எனப்படும். அப்ப இது ஒரு நடவடிக்கை அல்ல. சந்தைப்படுத்தல் என்பது ஒரு நடவடிக்கை அல்ல. உற்பத்தி செய்தல், விற்பனை செய்தல், விற்பனை மேம்படுத்தல், நுகர்வோரோட தொழிலோ நல்ல உறவினை பேணுதல் போன்ற ஒரு பரந்த செயற்பாடு தான் சந்தைப்படுத்தல். ரைட்? அப்படியே விளங்கிக் கொள்ளணும். அப்ப ஒரு நிறுவனம் தங்களோட நோக்கங்களை அடைஞ்சு கொள்றதுக்கு நுகர்வோருக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்தல், உருவாக்குற, விற்பனை செய்தல், விற்பனை மேம்படுத்தல், நுகர்வோரோட சிறந்த உறவினை பேணல் போன்ற அனைத்து செயற்பாடுகளும் சந்தைப்படுத்தல் எனப்படும். இந்த சந்தைப்படுத்தல் தொடர்பில் ஆரம்ப காலம் தொடக்கம் தற்போது வரை பல்வேறு எண்ணக்கருக்கள் பின்பற்றப்பட்டு வந்திருக்கு. உற்பத்தி எண்ணக்கரு, உற்பத்தி பொருள் எண்ணக்கரு, விற்பனை எண்ணக்கரு, சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு, முழுமை சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு என்று பல்வேறு வகையான சந்தைப்படுத்தல் எண்ணக்கருக்களின் அடிப்படையில் தான் இந்த சந்தைப்படுத்தல் மார்க்கெட்டிங், சந்தைப்படுத்தல் தொடர்பான விடயங்கள் காலங்காலமாக இடம்பெற்று வந்திருக்கு. ஒரு உதாரணமாக நாங்க குறிப்பிட்ட சந்தைப்படுத்தல் என்ற அடிப்படை ஆரம்ப காலத்தில் குறைந்த விலையில் பொருட்களை நுகர்வோருக்கு விநியோகித்தால் தன் விற்பனையை அதிகரித்துக் கொள்ளலாம், அல்லது தரமான பொருளினை நுகர்வோனுக்கு விநியோகித்தால் தன் விற்பனையை அதிகரித்துக் கொள்ளலாம், நுகர்வோரை தங்கள் நோக்கி கவர்ந்து கொள்ளலாம் போன்ற அடிப்படைகளில் இந்த சந்தைப்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் தற்பொழுது முழுமை சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு என்று பல்வேறு ஒரு பரந்த சந்தைப்படுத்தல் எண்ணக்கருவின் அடிப்படையில் இந்த சந்தைப்படுத்தல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இது காப்போத்த உயர்தரத்துக்குரிய பாடத்தொகுதிக்குள்ள வார விடயங்கள். நாங்க இப்ப காப்போது சாதாரண தரம் என்பதனால் சந்தைப்படுத்தலின் முக்கியத்துவம், சந்தைப்படுத்தலில் காணப்படுகின்ற
சந்தைப்படுத்தலில் காணப்படுகின்ற சந்தைப்படுத்தல் கலவை போன்ற விடயங்கள் மாத்திரம் இங்கு நாங்க ஆராய்றதுக்கு தயாரா இருக்கு. அப்ப சந்தைப்படுத்தல் என்ற கன்செப்ட் உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். ஒரு நடவடிக்கை அல்ல, ஒரு பல்வேறு நடவடிக்கைகள் ஒன்று சேர்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற செயல்முறைகள் சந்தைப்படுத்தல். இந்த சந்தைப்படுத்தல் நடவடிக்கை நிறுவனத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு வணிக கருமமாக காணப்படுகின்றது. இந்த சந்தைப்படுத்தல் கருமம் சரியாக இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் குறித்த நிறுவனம் தன் விற்பனையை அதிகரித்துக் கொள்வதுடன் லாப நிலைமையினை வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்காக ஏற்பாடுகள் சந்தைப்படுத்தல் மூலம்தான் ஒரு நிறுவனத்துக்கு ஏற்படுத்திக் கொள்ளப்படுகிறது. எனவே சந்தைப்படுத்தல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு வணிக கருமமாக ஒரு நிறுவனத்தில் காணப்படுகிறது. இந்த சந்தைப்படுத்தல் நடவடிக்கையினை மேற்கொள்வதற்காக சந்தைப்படுத்தல் முகாமையாளர் நிறுவனத்தில் காணப்படுவார். சந்தைப்படுத்தல் முகாமையாளர், ரைட்? இதுதான் இந்த சந்தைப்படுத்தல். விளங்கிக் கொள்ளும், ரைட்? இதை தொடர்ந்து நாங்க பார்க்கலாம். சந்தைப்படுத்தலுக்குரிய நடவடிக்கை. அப்ப இந்த சந்தைப்படுத்தலுக்காக நியமிக்கப்படுகின்ற சந்தைப்படுத்தல் முகாமையாளர் அல்லது சந்தைப்படுத்தல் பகுதியினால் மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகள், எவ்வாறான நடவடிக்கைகள் ஒரு வணிகத்தில் முன்னெடுக்கப்படுகின்றது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு நடவடிக்கை மனித தேவை விருப்பங்களை மிகவும் சிறந்த முறையில் செய்யக்கூடியவாறு, சிறந்த முறையில் பூர்த்தி செய்யக்கூடியவாறு பொருட்கள் அல்லது சேவைகளை உருவாக்குதல். அப்ப ஒரு சந்தையில காணப்படுகின்ற நுகர்வோர் எவ்வகையான பொருட்களை கொள்வனவு செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க அல்லது எவ்வகையான விருப்பங்களுடன் இருக்கின்றார்கள், அந்த விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான இவ்வாறான உற்பத்தி பொருளை சந்தைக்கு முன்வைக்க வேண்டும் போன்ற தகவல்களை அறிந்து அதற்குரிய பொருட்களை உருவாக்கு. இது சந்தைப்படுத்தலுக்குரிய ஒரு நடவடிக்கை. இரண்டாவது, நியாயமான விலை ஒன்றை குறித்தல். அப்ப ஒரு உற்பத்தி வணிக நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற உற்பத்திகளுக்கான விலை இந்த சந்தைப்படுத்தல் பகுதியால தான் மேற்கொள்ளப்படும். அப்ப ஒரு உற்பத்தி பொருளுக்கான விலையினை நிர்ணயித்து, இந்த விலையிடல் முறைகள் பல்வேறு முறைகள் இருக்கின்றது, அது உங்களுக்கு தேவையில்லை, காப்பது சாதாரணத்துக்கு தேவையில்லை. ஆனா விலையினை குறிப்பாங்க சந்தைப்படுத்தல் பகுதி. உருவாக்கப்பட்ட பொருட்கள் அல்லது சேவைகளை நுகர்வோரிடம் கவர்ச்சிகரமான முறையில் அறிமுகப்படுத்த. அப்ப உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை சந்தைக்கு முன்வைக்கின்ற செயற்பாட்டை இந்த சந்தைப்படுத்தல் பகுதி மேற்கொள்ளும். கண்காட்சி நடத்துற, பொருட்காட்சிகள் நடத்துற, ரைட்? இவ்வாறான பல விடயங்கள், அது தொடர்பில் அறிவுறுத்த, விளம்பரம் செய்தல் போன்ற பல விடயங்களை முன்னெடுத்து அந்த உற்பத்தி பொருள் தொடர்பாக நுகர்வோருக்கு அறிய செய்வாங்க இந்த சந்தைப்படுத்தல் பகுதி. அடுத்தது, மிகவும் எளிமையானதும் பொருத்தமானதுமான முறையில் பொருட்கள் அல்லது சேவை நுகர்வோருக்கு வழங்குதல். தன்னை உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை நுகர்வோனை சென்றடைய செய்தல், விநியோகம் செய்வாங்க. விநியோகம் செய்கின்ற செயற்பாடு இந்த சந்தைப்படுத்தல் பகுதியினால் முன்னெடுக்கப்படும். பொருள் அல்லது சேவை தொடர்பாக நுகர்வோரின் அங்கீகாரத்தை பெறுதலும் விற்பனையின் பின்னரான தேவையான வசதிகளை வழங்கும். அப்ப விற்பனை செய்ததோட முடியாம தங்களோட நுகர்வோர நீண்டகால உறவினை பேணுவதற்காக தொடர்புறு சந்தைப்படுத்தல், வாடிக்கையாளரோட சிறந்த உறவினை பேணு கட்டியெழுப்புவதற்காக விற்பனையின் பின்னரான சேவைகள், இது போன்ற நடவடிக்கைகள் இந்த சந்தைப்படுத்தல் பகுதியினால முன்னெடுக்கப்படும். அப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு பொருளினை உருவாக்குவது மட்டுமல்ல, அந்த பொருளுக்கு விலை குறிக்கிற, அந்த பொருளை நுகர்வோனுக்கு அறிமுகப்படுத்துதல், பொருத்தமான வழிகள் இலகுவான முறையில் அந்த அந்த பொருட்களை, உற்பத்தி பொருட்களை விநியோகித்தலுடன் மட்டுமல்ல, விற்பனையின் பின்னரான சேவைகளை முன்னெடுத்து நுகர்வோருடன் சிறந்த உறவினை கட்டியெழுப்புதல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் சந்தைப்படுத்தல் பகுதியினால் முன்னெடுக்கப்படும். விளையங்குளம். இப்ப ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒரு ஊழியரை
ஆட்சேர்ப்பு செய்தலும் பயிற்சி அளித்தலும் இது ஒரு வணிக நிறுவனத்தினால முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு நடவடிக்கை. ஊழியர் ஒருவரை தந்த வணிக நிறுவனத்துக்கு தேவையான ஒரு ஊழியரை வணிக நிறுவனத்தோட சேர்த்து ஆட்சேர்ப்பு செய்தலும் ரெக்ரூட் பண்ணி எடுக்கிறதும் அவருக்கு பயிற்சி அளித்தல் ட்ரைனிங் கொடுக்கின்றது. இதுவும் ஒரு வணிகத்தால் மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கை. இது சந்தைப்படுத்தல் நடவடிக்கை அல்ல, இது ஒரு மனிதவள நடவடிக்கை. அது மனிதவள முகாமையாளரினால் முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கை. அப்ப சந்தைப்படுத்தல் நடவடிக்கைகள் சந்தைப்படுத்தல் முகாமையாளரால நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். அந்த நடவடிக்கைகள் தான் தற்போது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நுகர்வோர் விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடியவாறான உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்தல், அதுக்குரிய விலையினை குறித்தல், அதை காட்சிப்படுத்துதல், அதாவது அறிமுகப்படுத்துதல், நுகர்வோனுக்கு விநியோகித்தல், விற்பனையின் பின்னரான சேவையினை வழங்கி நுகர்வோருடன் சிறந்த உறவினை பேணுதல் போன்ற பல்வேறு விடயங்களை நடவடிக்கைகளை உள்ளடக்கிய சந்தைப்படுத்தல் தொடர்பான நடவடிக்கை. அடுத்ததாக நாங்க பார்க்கலாம் சந்தை. அப்ப சந்தைப்படுத்தலில் சந்தை ஒரு முக்கிய ஒன்றாக காணப்படுது. ஏனடா சந்தைப்படுத்தல் இந்த விநியோகம், சந்தை நுகர்வோர் தொடர்பான விடயங்கள் எல்லாம் சந்தையில தான் காணப்படும். அப்ப இந்த சந்தை என்பது ஏற்கனவே நாங்க படிச்சிருக்கோம். சந்தை என்பது கொள்வனவாளரும் விற்பனையாளரும் தொடர்புறும் எந்த ஒரு நிலைமையும் சந்தை எனப்படும். கொள்வனவாளரும் விற்பனையாளரும் தொடர்புறும் எந்த ஒரு நிலைமையும் சந்தை எனப்படும். அவங்க நேரடியாக சந்திக்கலாம் அல்லது இலத்திரனியல் ஊடாக சந்திக்கலாம். நேரடியாக சந்தித்தல் சந்தை இடம் ஒரு பௌதிகத்தன்மை வாய்ந்த ஒரு சூழல்ல சந்திப்பாங்க. கொள்வனவாளர் விற்பனையாளரும் தொடர்பினை ஏற்படுத்துவாங்கன்னு சொன்னா சந்தை இடம். இலத்திரனியல் ஊடாக கொள்வனவாளர் விற்பனையாளரும் தொடர்பு உருவாங்கடா, அது சந்தை வெளி, மார்க்கெட் பிளேஸ், மார்க்கெட் ஸ்பேஸ். இந்த சந்தை இடம் மற்றும் சந்தை வெளியை உள்ளடக்கியது சந்தை என அழைக்கப்படும். சந்தை அப்ப அது கொள்வனவாளர் விற்பனையாளர் நேரடியாகவோ அல்லது இலத்திரனியல் ஊடாகவோ சந்திக்கின்ற எந்த ஒரு நிலைமையும் சந்தை எனப்படும். சந்தை இருவகைப்படும். ஒன்று சந்தை இடம், அடுத்து சந்தை வெளி. சந்தை இடம், சந்தை வெளி. சந்தை இடம் என்பது பௌதிகத்தன்மை வாய்ந்த ஒரு இடம் காணப்படும். சில்லறை வியாபார நிலையங்கள், பொதுச்சந்தைகள், பௌதிகத்தன்மை வாய்ந்த இடங்கள். சந்தை வெளி என்பது இலத்திரனியல் ஊடாக, இணையம் மற்றும் இலத்திரனியல் ஊடாக கொள்வனவாளரும் விற்பனையாளரும் தொடர்புற நிலைமை சந்தை வெளி. இவ்வாறு இரு வகையிலையும் இந்த சந்தை தோற்றம் பெறலாம். கொள்வனவாளரும் விற்பனையாளர் தொடர்புறுகின்ற எந்த நிலைமையாக இருந்தாலும் அது சந்தை எனப்படும். ரைட்? இந்த சந்தை இலக்கு சந்தை, மார்க்கெட், நிச் மார்க்கெட். சந்தை இலக்கு சந்தை. இலக்கு சந்தை என்பது சந்தையில் காணப்படுகின்ற வாடிக்கையாளர் தொகுதியில் நிறுவனத்திற்கு லாபகரமானதும் கவர்ச்சிகரமானதுமான வாடிக்கையாளர் தொகுதி இலக்கு சந்தை எனப்படும். உதாரணத்துக்கு பாருங்க, நாங்க ராஜா என்பவர் என்ன செய்யறாருண்டா, ராஜா என்பவர் என்ன செய்யறாருண்டா, ஏஎல் அல்லது ஓஎல் மாணவர்கள் காப்போத சாதாரண தர மாணவர்களுக்கான மாதிரி வினாப்பத்திரத்தினை வெளியிடுறார். ராஜா என்பவர் என்ன செய்யறாரு, ஓஎல் மாணவர்களுக்கான ஒரு வணிக கல்வி கணக்கெடும் தொடர்பான, வணிக கல்வி கணக்கெடு தொடர்பான ஒரு வினாப்பத்திரத்தை வெளியிடுகின்றார். புத்தகம் ஒன்றினை வெளியிடுறார். மாதிரி வினாத்தாள்கள் அடங்கிய ஒரு புத்தகம் ஒன்றை வெளியிடுறார். அப்ப பாருங்க, வேற சந்தையில மாணவர்கள் காணப்படலாம். மாணவர்கள் நோக்கி, மாணவர்கள் இவர சந்தை.
மாணவர்கள் வேற சந்தையாக காணப்படுவாங்க. மாணவர்கள் வேற சந்தையாக காணப்படுவாங்க. உண்மையாகவே இவரால வெளியிடப்படுற மாதிரி வினாத்தாள் புத்தகத்தை யார் கொள்வனவு செய்வாங்கன்னா, ஓஎல் சாதாரணதர ஓஎல் மாணவர்கள் என்ன ஓஎல் மாணவர்கள்ல வணிகமும் கணக்கிட்டு கல்வியும் பாடத்தினை தெரிவு செய்துள்ள மாணவர்கள் தான் இவர் மாதிரி வினாத்தாள் புத்தகத்தினை கொள்வன செய்வோம். மாணவர்கள் சந்தை, அங்க கொள்வனவாளர்கள் இருப்போம். உண்மையாவே அந்த சந்தையில அந்த மாணவர் என்ற கொள்வனவாளர்களை கொண்ட அந்த சந்தையில இலக்கு சந்தை உண்மையாவே ராஜாவினால் வெளியிடப்படுகின்ற மாதிரி வினாத்தாள் புத்தகத்தினை கொள்வனவு செய்பவர்கள் காப்போத்த சாதாரணத்துல வணிகமும் கணக்கிட்டு கல்வியும் பாடத்தினை தெரிவு செய்துள்ள மாணவர் தொகுதி. அப்ப உண்மையாவே அவங்கதான் இந்த பொருள் கொள்வனம் செய்யப்படுறாங்க. அவங்க இவர புத்தகத்தை கொள்வனம் செய்யப்படுறாங்க. இதுதான் இலக்கு சந்தை. இலக்கு சந்தை. அப்ப இலக்கு சந்தை என்பது பாருங்க, இலக்கு சந்தை என்பது வணிகத்திற்கு மிகவும் கவர்ச்சிகரமாகவும் லாபத்தன்மையுடன் திருப்திப்படுத்தக்கூடிய நுகர்வோர்களை உள்ளடக்கிய சந்தை பங்கே இலக்கு சந்தை. வணிகத்திற்கு மிகவும் கவர்ச்சிகரமாகவும் லாபத்தன்மையுடன் திருப்திப்படுத்தக்கூடிய நுகர்வோர்கள், இது அனைத்து மாணவர்களும் இருக்காங்க, அவங்க சந்தையில் இருக்காங்க. இதுல உண்மையாவே இந்த பொருளை கொள்வனம் செய்யக்கூடிய ஆக்கள், இந்த மாதிரி வினாத்தாள் புத்தகத்தை கொள்வனம் செய்யக்கூடிய ஆக்கள் இந்த காப்போத்த சாதாரணத்துல வணிக கல்வி பாடத்தினை தெரிவு செய்துள்ள மாணவர்கள். அதான் திருப்திப்படுத்தக்கூடிய நுகர்வோர்களை உள்ளடக்கிய தொகுதி சந்தை பங்கு எனப்படும். சந்தை பங்கு இலக்கு சந்தை எனப்படும். அப்ப நாங்க ஒரு வணிக நிறுவனம் நடத்துறோம்னா வாடிக்கையாளர் நோக்கிய சந்தை நோக்கிய செயற்பாடுகளை முன்னெடுத்து பிரயோசனம் அல்ல, இலக்கு சந்தை. அதுல காணப்படுற இலக்கு வாடிக்கையாளனை நோக்கி தானே எங்களோட வணிக செயற்பாடுகளை முன்னெடுக்கும். இந்த இலக்கு சந்தை விளங்கி இருக்க நினைக்கிறேன். சந்தை வணிகத்தையும் மிகவும் கவர்ச்சிகரமாகவும் லாபத்தன்மையுடன் திருப்திப்படுத்தக்கூடிய நுகர்வோர் தொகுதி இலக்கு சந்தை எனப்படும். உதாரணம், காப்போத்த சாதாரண பரீட்சைக்கான மாணவருக்கு மாதிரி வினாத்தாள் அடங்கிய புத்தகம் ஒன்று அச்சிடப்பட்டு விற்பனை செய்யப்படும். பாருங்க, நான் சொன்ன அதே உதாரணம் தான். சாதாரண தர மாணவர்களுக்கான மாதிரி வினாத்தாள் அடங்கிய புத்தகம் ஒன்று இவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த காப்போத்த சாதாரண தர மாணவர்கள் தான் இவங்களோட இலக்கு சந்தை வாடிக்கையாளர். நீரிழிவு நோயாளிகளுக்கான விசேடத்துவம் கொண்ட உணவுகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்து நோயாளிகள் சந்தையில் இருப்பது. அப்ப இந்த உணவுப் பொருட்களுக்குரிய இலக்கு சந்தை இலக்கு வாடிக்கையாளர்கள் நீரிழிவு நோயாளிகள். அப்ப உண்மையாகவே இந்த கவர்ச்சிகரமாக லாபத்தன்மை இவங்களோட உற்பத்தி பொருளை உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் இந்த நீரிழிவு நோயாளிகள். நோயாளிகள் சந்தை, இலக்கு சந்தை நீரிழிவு நோயாளிகள். விளங்கிக்கொள்ளும். ரைட். அடுத்ததாக நாங்க பார்க்கலாம், அடிக்கடி கேட்கப்படுற கேள்வி, இந்த சந்தைப்படுத்தல் கலவை மார்க்கெட்டிங் மிக்ஸ். சந்தைப்படுத்தல் கலவை 4 விற்பனையாளர் நோக்கில் 4 காணப்படுகின்றது. பொருள் சந்தைப்படுத்தல். ரைட். சேவை சந்தைப்படுத்தலில் 7 மாறிகள் காணப்படுகின்றன. உங்களுக்கு அப்போது சாதாரண தரம் என்பதனால் 4 மாறிகள் உங்களோட பாடத்தில் உள்ளடக்கப்பட்டு பொருள் சந்தைப்படுத்தல். இந்த 4 மாறிகள் போபீஸ் எனப்படும். போபீஸ். சந்தைப்படுத்தல் கலவையில வர மாறிகள் பாத்தீங்கன்னா, சந்தைப்படுத்தல் கலவை என்பது இலக்கு சந்தையினுள் சந்தைப்படுத்தல் நோக்கத்தினை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மாறிகள். இந்த சந்தைப்படுத்தல் நோக்கத்தை அடைந்து கொள்வதற்கு பயன்படுத்தப்படுற மாறிகளின் தொகுதி.
அந்த மாறிகள் 4 மாறிகள் இருக்கு. பொருள் சந்தைப்படுத்தல். சந்தைப்படுத்தல் கலவையில் 4 ஆகும் அம்மாறிகள் போப்பீஸ் எனப்படும். போப்பீஸ் அடிக்கடி கேட்கப்படுற கேள்வி. போப்பீஸ் ஒன்று உற்பத்தி பொருள், உற்பத்தி பொருள் ப்ராடக்ட். 2 பிரைஸ் விலை, இடம் பிளேஸ் அல்லது விநியோகம். அடுத்து மேம்படுத்தல் ப்ரொமோஷன். ப்ரொமோஷன் பாருங்க, பொருள் விலை இடம் மேம்படுத்தல், பொருள் விலை இடம் மேம்படுத்தல், ப்ராடக்ட் பிரைஸ் பிளேஸ் ப்ரொமோஷன். இந்த போப்பீஸ் தான் சந்தைப்படுத்தல் கலவை ஆக குறிப்பிடப்படுகின்றது. போப்பீஸ் ரைட். அப்புறம் உற்பத்தி சந்தைப்படுத்தும் நோக்கத்தை அடைந்து கொள்வதற்கு உற்பத்தி பொருள் தொடர்பாக கவனம் செலுத்தணும், விலை தொடர்பாக கவனம் செலுத்தணும், இடம் விநியோகம் தொடர்பாக கவனம் செலுத்தணும், மேம்படுத்தல் நடவடிக்கை தொடர்பாக கவனம் செலுத்தணும். இது போப்பீஸ் என அழைக்கப்படும். போப்பீஸ் என அழைக்கப்படும். இது விற்பனையாளர் நோக்கில் போப்பீஸ் ஆகவும் வாடிக்கையாளர் நோக்கில் போசீஸ் ஆகவும் காணப்படுகின்றது. போசீஸ். விற்பனையாளர் நோக்கில் போப்பீஸ், வாடிக்கையாளர் நோக்கில் போசீஸாக காணப்படும். உற்பத்தி பொருள் போசீஸ், கன்சியூமர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். விலை கோஸ்ட், கோஸ்ட். இடம் கன்வீனியன்ஸ், வசதி. மேம்படுத்தல் கம்யூனிகேஷன். இவ்வாறு போசீஸாக வாடிக்கையாளர் நோக்கில் கருதப்படும் சந்தைப்படுத்தல் கலவை. ரைட். உங்களுக்கு நீங்க போப்பீஸ் மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா சரி. போப்பீஸ் பொருள் விலை இடம் மேம்படுத்தல், பொருள் விலை இடம் மேம்படுத்தல், போப்பீஸ். ரைட். இனி இது தொடர்பில் பார்ப்போம். இவ்வாறான விடயங்கள் இந்த உற்பத்தி பொருள் விலை மேம்படுத்தல் இடம் போன்ற இந்த மாறிகளுக்குள்ள உள்ளடக்கப்படுகின்றது. உற்பத்தி பொருள் தொடர்புல சில மாறிகளை கருத்தில் கொள்ளுவாங்க. உற்பத்தி பொருள் தொடர்பு விலையோட சம்பந்தப்பட்ட மாறிகள் காணப்படும். இடத்தோட சம்பந்தப்பட்ட விநியோகத்தோட மேம்படுத்தலோட சம்பந்தப்பட்ட சில மாறிகள் காணப்படுது. உங்களுக்கு காப்போத்து சாதாரண தர பரீட்சையில் எழுப்பப்படுகின்ற வினா சில மாறிகள் தரப்பட்டு இது சந்தைப்படுத்தல் கலவை மாறியில் எதன் கூறு, உற்பத்தி பொருளின் கூறா, விலையின் கூறா, இடத்தின் கூறா, மேம்படுத்தலின் கூறா என்று கேட்கப்படும். பொதியிடல் இது உற்பத்தி பொருளோட ஒரு கூறாக காணப்படுது. இது தொடர்பான வினாக்கள் தான் உங்களுக்கு கேட்கப்படும். இந்த போப்பீஸ் சந்தைப்படுத்தல் என்றாலே இந்த போப்பீஸை மறந்துடக்கூடாது. போப்பீஸ் உங்களுக்கு மேலதிக தகவலாக போப்பீஸ் வாடிக்கையாளர் நோக்கில் போசீஸாக கருதப்படும். போசீஸ். பார்ப்போம். அடுத்ததாக இந்த உற்பத்தி பொருள் என்றால் என்ன? உற்பத்தி பொருள் மனித தேவை விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக சந்தைக்கு முன்வைக்கப்படுகின்ற எந்த ஒன்றும் எந்த ஒரு வெளியிடும் உற்பத்தி பொருள் எனப்படும். ஒரு உற்பத்தி பொருளை அடிப்படையாக வைத்துதான் ஒரு சந்தைப்படுத்தலே நடக்குது. உற்பத்தி பொருளை இல்லாட்டி சந்தைப்படுத்தவே முடியாது. அந்த உற்பத்தி பொருட்கள் பொதுவாக பொருட்கள் சேவைகள் என பிரதானமாக வகைப்படுத்தப்படும். பொருட்கள் சேவை எண்ணம் அல்லது 10 உற்பத்தி பொருட்கள் காணப்படுகின்றது. பொருட்கள் சேவை எண்ணம் தனிநபர் இடம் ஒழுங்கமைப்பு என்று பல்வேறு 10 வகையான உற்பத்தி பொருட்கள் தரப்படுகின்றது. இதில் மிக பிரதான வகை 2 ஆயின் பொருட்கள் சேவை, 3 ஆயின் பொருட்கள் சேவை எண்ணம். இங்க உதாரணத்துக்கு உணவுப் பொருள், குடிபானங்கள், உடை ஆடை, பாதணிகள், புத்தகங்கள், சஞ்சிகைகள், இவ்வாறான விடயங்கள் உற்பத்தி பொருள். நுகர்வோர் தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக சந்தைக்கு முன்வைக்கப்படுகின்ற பெறுமதி வாய்ந்த எந்த ஒரு வெளியீடும் உற்பத்தி பொருள் எனப்படும். உற்பத்தி பொருள் சாதாரணமா தெரியும். அடுத்த பாகம் மாறி விலை. விலை என்றால் என்ன? நுகர்வோர் செலுத்துவதற்கு விருப்பத்துடன் செலுத்துவதற்கு பெறுமதிதான் விலை. நுகர்வோரால்
விருப்பத்துடன் செலுத்துவதற்குரிய பெறுமதி. யாதேனும் பொருள் ஒன்றின் அல்லது சேவை ஒன்றின் சார்பாக நுகர்வோரால் விருப்பத்துடன் செலுத்துவதற்குரிய பெருமானம் விலை என கருதப்படும். நுகர்வோர் எவ்வளவு செலுத்த தயாரா இருக்காங்க, அதான் விலை. நுகர்வோர் உற்பத்தி பொருள் ஒன்றை கொள்வனவு செய்யும் பொழுது முக்கியமான காரணியாக இருப்பது விலை. விலையை பார்த்துத்தான் ஒரு உற்பத்தி பொருளை கொள்வனவு செய்யறதா இல்லை என்பதா தீர்மானிக்கப்படும். இந்த விலை என்பதை அடிப்படையாக வைத்து 2 விடயங்கள் நுகர்வோர் சார்பில் நாங்கள் சொல்ல உண்டு. விலை அவங்களோட கொள்வனவு ஆற்றலை தீர்மானிக்குது, அவங்களோட பர்ச்சேசிங் பவரை தீர்மானிக்கிறது. சில எண்ணப்பாடுகள் இருக்கு, விலை அடிப்படையாக வைத்து தரத்தை கணிப்பிடுகின்ற சூழ்நிலையிலும் காணப்படும். விலை அதிகமான பொருளாயின் தரமான பொருள் என்ற எண்ணம் நுகர்வோர் மத்தியில் காணப்படும். இந்த விலையை அடிப்படையாக வச்சுத்தான் இந்த உற்பத்தி பொருளை கொள்வனவு செய்யறதா இல்லையா என்பது தொடர்பாக நுகர்வோர் என்ன செய்வாங்க, தீர்மானம் எடுப்பாங்க. அடுத்த இடம் அல்லது விநியோகம். இடம் அல்லது விநியோகம். தங்களோட உற்பத்தி பொருளை நுகர்வோனுக்கு சென்றடைய செய்கின்ற செயற்பாடு தான் விநியோகம். மனித தேவை விருப்பங்களை திருப்திப்படுத்த வேண்டுமாயின் நுகர்வோருக்கு தேவையான பல்வேறு உற்பத்தி பொருட்கள் அவர்களிடம் சென்றடைதல் வேண்டும். உற்பத்தி பொருட்களை நுகர்வோருக்கு பெற்றுக் கொடுத்தலும் அதனுடன் தொடர்புடைய கருமங்களும் இடம் அல்லது விநியோகம் எனப்படும். தங்களோட உற்பத்தி பொருள், அதுக்கு விலை, அந்த பொருளை விநியோகிக்கணும், அந்த பொருளை கொண்டு போய் சேர்க்கணும். நேரடியாக விநியோகிக்கலாம், இடைநடுவர்கள் மூலமாக விநியோகிக்கலாம். நேரடி விநியோகம் என்பது ஒரு உற்பத்தியாளர் நேரடியாக, இடைநடுவர்கள் எந்த 3ஆம் தரப்பின வெற உதவியுமின்றி நேரடியாகவே பொருளை விநியோகிக்கும். ஒரு மரக்கறி வியாபாரி தன் தோட்டத்தில் காணப்பட்ட மரக்கறியினை சந்தையில விற்பனை செய்தல் நேரடி விநியோகம். அவரை உற்பத்தியாளர் அவரை ஒரு வாடிக்கையாளருக்கு என்ன செய்யறார் என்றா விநியோகிக்க. இடைநடுவர்கள் மூலமான விநியோகம் என்பது உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் இடையில் நடுவர்கள் காணப்படுவார். இவர்கள் மூலமான விநியோகம் இடம்பெறும். இடைநடுவர் மூலமான விநியோகம். ஒரு சீமெந்து தொழிற்சாலை, மொத்த வியாபாரி, முகவர், சில்லறை வியாபாரி போன்ற இடைநடுவர்களை பயன்படுத்தி தன் சீமெந்து பொதிகளை வாடிக்கையாளருக்கு கொண்டு போய் சேர்க்குது, நுகர்வோருக்கு கொண்டு போய் சேர்க்குது. இது இடைநடுவர் மூலமான விநியோகம். அப்ப நேரடியாக விநியோகிக்கலாம், இடைநடுவர் மூலமான விநியோகம் இடம்பெறும். அடுத்து நாங்க பார்ப்போம் மேம்படுத்தல், ப்ரொமோஷன். மேம்படுத்தல் என்பது வணிகம் தனது விற்பனையை அதிகரித்துக் கொள்வதற்காக பயன்படுத்துகின்ற பல்வேறு உபாய முறைகள். எவ்வாறான வழிமுறைகளை பயன்படுத்தி தன் விற்பனையை அதிகரித்துக் கொள்கின்றதோ அந்த நடவடிக்கைகள் மேம்படுத்தல் எனப்படும். விளம்பரம் செய்வாங்க, கண்காட்சி, பொருள் கண்காட்சி நடத்துவாங்க, அனுசரணை வழங்குவாங்க. இவ்வாறான பல நடவடிக்கைகளை ஒரு வணிக நிறுவனம் மேற்கொள்ளும். இதெல்லாம் என்னத்துக்காக பாத்தீங்கன்னு சொன்னா தன் விற்பனையை அதிகரித்துக் கொள்வதற்காக இந்த நடவடிக்கையை மேம்படுத்தல் எனப்படும். பாருங்க, தமது உற்பத்தி பொருட்கள் தொடர்பாக விளம்பரங்களை பிரசுரிக்கிற, இலவச மாதிரிகளை விநியோகிக்கிற, உற்பத்தி பொருட்களை சேலமர்களை நடத்துற, விளையாட்டு போட்டி, நாடக போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அனுசரணை வழங்குகின்ற ஸ்பான்சர்ஷிப். இந்த நடவடிக்கை எல்லாம் என்னத்துக்காக செய்யறாங்கண்டா தங்களோட வியாபார நாமம், அவங்களோட வியாபார குறி, அந்த நாமத்தினை மக்களிடையே பிரபலியம் அடைய செய்து தங்களோட விற்பனையை அதிகரித்துக் கொள்வதற்காக மேற்கொள்ளும். இந்த நடவடிக்கையெல்லாம் மேம்படுத்தல் நடவடிக்கை எனப்படும். உற்பத்தி பொருள், விலை, இடம், மேம்படுத்தல். அந்த உற்பத்தி பொருள் நான் சொன்ன மாதிரி இந்த 4ம் போப்பீஸ் என அழைக்கப்படும். இந்த உற்பத்தி பொருளையும் சில மாறிகள் உள்ளடக்கப்படுது, விலையிலேயும் சில மாறிகள் உள்ளடக்கப்படுது, கூறுகள், இடத்திலேயும் சில கூறுகள் உள்ளடக்கப்படுது, மேம்படுத்தலையும் சில கூறுகள் உள்ளடக்கப்படுது. அப்ப நாங்க அதை பார்த்தோம்னு சொன்னா இந்த உற்பத்தி பொருள்ல எவ்வகையான கூறுகள், உற்பத்தி பொருள் என்ற சந்தைப்படுத்தல் மாறியில எவ்வகையான கூறுகள் உள்ளடக்கப்படுதுன்னு பாருங்க. தரம்,
இந்த உற்பத்தி பொருள்ற பண்பு, பொதி, வடிவம், வியாபார பெயர். இது தொடர்பான ஆழமான விளக்கம் உங்களுக்கு காப்போது சாதாரண தர மாணவர்களுக்கு தேவையில்லை. ஆனால் உற்பத்தி பொருள் என்ற சந்தைப்படுத்தல் மாறியில் எவ்வகையான கூறுகள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்று தெரிந்திருக்கணும். அடுத்த விலை. விலை என்ற சந்தைப்படுத்தல் மாறியில கூறுகள், பட்டியல் விலை, கழிவு, மேலதிக ஏதும் கொடுப்பனவு, கடன் நிபந்தனைகள், கொடுப்பனவு முறை, இவ்வாறான கூறுகள் உள்ளடக்கப்படுகின்றது. இடம், விநியோகித்தல், களஞ்சியப்படுத்தல், போக்குவரத்து, அதில் காணப்படுற உள்ளடங்குகின்ற பிரதேசம், இது போன்ற விடயங்கள் இந்த இடம் என்ற சந்தைப்படுத்தல் மாறியில் உள்ளடக்கப்படுகின்றது. அடுத்த பாகல மேம்படுத்தல். மேம்படுத்தல விளம்பரம், தனியார் விற்பனை, பொதுமக்கள் தொடர்பு, விற்பனை மேம்படுத்தல் போன்ற விடயங்கள் இங்கு உள்ளடக்கப்படுகின்றன. அப்ப இது தனித்தனியாக விளம்பரம் என்றால் என்ன, பொதுமக்கள் தொடர்பு, தனியார் விற்பனை, விற்பனை மேம்படுத்தல், இவ்வாறான விடயங்கள் காப்போது உயர்தர பகுதியில ஆழமாக விவரிக்கப்படும். சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம் என்ற பாடத்துல ஆழமாக விவரிக்கப்படும். காப்போது உயர்தரத்தில். நாங்கள் இப்ப காப்போது சாதாரண தரம் என்பதனால் இவ்வகையான கூறுகள் குறிப்பிட்ட சந்தைப்படுத்தல் மாறியில் காணப்படுகின்றது போன்ற விடயம் தெரிந்திருந்தாலும் உங்களுக்கு காணும். இல்ல பாருங்க, மேம்படுத்தல், இதை மட்டும் நான் சொல்றேன். மேம்படுத்தல் இருக்கு, விற்பனை மேம்படுத்தல். மேம்படுத்தல், விற்பனை மேம்படுத்தல். தனது விற்பனையினை அதிகரித்துக் கொள்வதற்காக நிறுவனம் மேற்கொள்கின்ற உபாய, வழிமுறைகள், நடவடிக்கைகள் மேம்படுத்தலாக காணப்படும். இந்த மேம்படுத்தல்ல ஒன்று விற்பனை மேம்படுத்தல். விற்பனை மேம்படுத்தல் என்பது நிறுவனம் தந்த விற்பனையினை அதிகரித்துக் கொள்வதற்காக மேற்கொள்கின்ற குறுங்கால நடவடிக்கைகள். குறுங்கால நடவடிக்கைகள் விற்பனை மேம்படுத்தல் எனப்படும். விற்பனை அதிகரிப்பதற்காக பயன்படுத்துகின்ற உபாய வழிமுறையை மேம்படுத்தல், அந்த நடவடிக்கைகள்ல குறுங்கால நடவடிக்கை விற்பனை மேம்படுத்தல் எனப்படும்.